அருட்பெரும் ஜோதி 28வது நட்சத்திரம் தேவர்களை மறைத்து வைத்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை தொடங்கக்கூடிய 24 நிமிடத்தில் மனமாற இந்த பிரபஞ்சத்திடம் யார் ஒருவர் என்ன வேண்டுமென்று கேட்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக வாய்ப்புகளையும் சூழல்களையும் ஏற்படுத்தும். அதை பயன்படுத்தக்கூடிய மனிதன் அதை வெல்வான். அவ்வாறு வெல்லக்கூடிய ஒரு சூட்சமமான வெற்றிக்கான முகூர்த்த நேரம் அபிஜித் முகூர்த்த நேரம் வரும் புதன்கிழமை மாலை பௌர்ணமி முடிகிற நேரத்திலேயே வருது. அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான பரிகாரத்தை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றி அப்படின்னு வெற்றிகள் அபரிதமாய் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க. வெற்றிக்கான நேரம்னு சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் 28வது நட்சத்திரமாக வருது. அந்த நட்சத்திரத்தை கிருஷ்ண பகவான் தனது சிரசின் மீது இருக்கக்கூடிய மயிலிறகில் மறைத்து வைத்திருக்கின்றார் அல்லது சிரசில் இருக்கின்றார் என்கின்ற ரகசியம். அந்த 28வது நட்சத்திரத்தை 24 நிமிடம் வரக்கூடிய நட்சத்திர நேரத்தில் யார் ஒருவர் நான் இதற்கு தகுதியாக இருக்க, இதற்காக நான் இந்த பிரபஞ்சத்தில் எதையும் செய்யறதுக்கு தயாராக இருக்க, எனக்கு வேணும்னு கேட்குறாங்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரும். வரும் புதன்கிழமை மாலை அபிஜித் முகூர்த்த நேரம் 4:56 இருந்து 5:20 வருகிறது. இந்த 24 நிமிடம் நீங்கள் மனமாற ஒரே ஒரு விஷயம், மெயினாக இது புதன்கிழமை வருது, அதை முடிஞ்ச உடனே சோடசக்கலை நேரம் வருது. அதனால் ஒரு பண வேண்டுதலை மனமாற வேண்டுங்க. இந்த பணத்திற்கு நான் தகுதி, இந்த பணம் எனக்கு என் உழைப்பால் உடனே கிடைக்கணும், அதற்கு வேண்டும்னு 24 நிமிடமும் நீங்கள் ஓம் ஸ்ரீம் அபிஜித் முகூர்த்தாய நமோ நம என்கின்ற மந்திரத்தையோ அல்லது தேவதைகள் வசிய மந்திரமான ஓம் சகலதேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம் இந்த 2 மந்திரத்தையும் 24 முறை சொல்லி ஏதோ ஒரு இனிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு வடக்கு திசையில் தூவி விடுங்க. இந்த நேரத்தில் இதை வேண்டிட்டு அதற்கப்புறம் உங்களோட முழு முயற்சியை அந்த வேண்டுதலை நோக்கி செலுத்துங்கள். நிச்சயமாய் அபிஜித் முகூர்த்த நேரத்தின் சூட்சும கடவுளாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் உங்களுக்கு அதை வரத்தை வாரி வழங்குவார். உங்களுக்கு வழங்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. அதே அபிஜித் முகூர்த்த நேரத்திலிருந்து சோடசக்கலை முகூர்த்த நேரத்துக்கு கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டரில் சிறப்பு ஆடி பௌர்ணமி சோடசக்கலை நேரத்தில் சத்யநாராயண பூஜையும் கொங்குணசத்திரின் குரு பூஜையும் செய்து சிறப்பு பிரசாதமாக தன பண வசிய ஒரு சூட்சமமான ஒரு சாலிட் பர்ஃப்யூமாக உங்களுக்கு தர இருக்கின்ற. உங்கள் பேரை சங்கல்பம் செய்ய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். வரும் சனி ஞாயிறு ஆகஸ்ட் 1, 2 சென்னையில் என்னை சந்திக்கலாம். சென்னை நண்பர்கள் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். ஒரு மனிதன் வாழ்வில் வெல்ல வேண்டுமென்றால் சரியான வழியில் செல்ல வேண்டும். அந்த வழிக்கு சரியான வழி நடத்துனர், ஒரு மென்டர், ஒரு மோட்டிவேட்டர், ஒரு குரு பார்வை வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்வில் தன்னம்பிக்கையோடு தெய்வ பலத்தோடு வெல்ல வேண்டுமென்றால் என்னை நீங்கள் சந்திக்கலாம். என்னை சந்திக்க தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்லையும் கன்சல்டிங் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வெற்றிக்கான நேரம் அபரிதமான வெற்றியை நம் அனைவருக்கும் தரட்டும். வாழ்க.